வந்து அழகா கதை சொல்லி வந்து அந்த 2 குழந்தைங்களையும் வந்து தூங்க வைக்கிறாங்க. இத பார்த்து அப்படியே ரசிச்சு பார்க்குறாரு நம்ம அன்பு. அன்பு வந்து ஒண்ணும் புரியல கண்மணிய பார்த்து. கண்மணி இவ்ளோ அழகா பொறுமையா கதை சொல்லி, அவ்ளோ அழகா தூங்க வைக்கிறாளே! கதை கேட்க நம்மளுக்கே தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அன்பு அந்த கதை கேட்டு அப்படியே தூங்கி போறாரு. அடுத்த நாள் வந்து இங்க கண்மணி என்ன பண்றாங்க, எல்லா வேலையுமே பொழுது போட்டுன்னு செஞ்சுட்ருக்காங்க. அத பார்க்கும்போது அன்புக்கு தோணுது, இவளுக்கு சமைக்க தான் தெரியல, மத்தபடி எல்லா வேலையும் கரெக்ட்டா தான் செய்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போறாரு. ஏங்க உங்களுக்கு சாப்பாடு வந்து நம்ம இந்த நேரத்துல தான் தரவான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க வந்து குழந்தைங்கள் எல்லாம் விளையாட போயிடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, கண்மணி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ கரெக்ட்டா ஸ்வேதா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஸ்நாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரிக்கா உங்களுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஸ்நாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ கரெக்ட்டா சிவகாமி கால் பண்றாங்க. குழந்தைங்கள கூட்டிட்டு வந்திருக்கம்மா. குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் போட்டும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க கண்மணி அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வேதா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கம்மா. அதனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா அத்தை அப்படின்னோனே, அதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டுருக்க? யார்கிட்ட சொன்னா செய்ய போறாங்க. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை கண்மணி. இதில என்ன இருக்கு? எப்படி நான் ஸ்நாக்ஸ் பண்ண போறேன் குழந்தைங்களுக்கு. அதே மாரி அவங்களுக்கும் நான் பண்ணி குடுத்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் குடுங்க அப்படின்றாங்க. ஏன் கண்மணி இப்படிலாம் போட்டு வேலைய போட்டு இழுத்து போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க அத்தை. அடுத்து வந்து இங்க கண்மணி ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்வேதாவும் வராங்க. அத பார்த்துட்டு வந்து கண்மணி வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்து குடுக்குறாங்க. அவங்களுக்கு சர்வ் பண்றாங்க. அதே மாரி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத பார்த்துட்டு இந்த வேலைக்காரி இப்படி தான் ஓவரா பண்ணுவா. இவ இந்த வீட்டு வேலைக்காரி தான் அப்படி ஸ்வேதா சொல்றாங்க. அத கண்மணி கேட்டுட்டு அமைதியா போயிடுறாங்க. அடுத்து அவங்கலாம் போனோனே கண்மணி வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க எனக்கு 1 நிமிஷம் ஆவாது. இந்த வீட்டு வேலைக்காரி நான் இல்லன்னு சொல்றதுக்கு. உங்கள நான் அசிங்கப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் சொல்லாம இருக்கேன். ஆனா தயவுசெய்து இந்த மாரி இன்னொரு வாட்டி நடந்துக்காதீங்க. இது நல்லதுக்கு இல்ல." அப்படி சொல்லிட்டு போறாங்க. இதையெல்லாம் அன்பு கேட்டுறாரு. அன்பு கேட்டுட்டு, "ஏன் நீ இப்படிலாம் பண்றீங்க? எதுக்காக கண்மணி வேலைக்காரின்னு சொல்றாங்க? கண்மணி என் பொண்டாட்டி. அது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இந்த மாரிலாம் மறுபடியும் பண்ணாதீங்க." அப்படி சொல்லிட்டு போறாங்க. ச்சே! அன்புகிட்ட நல்லா மாட்டி விட்டாளே இவ. இவள சும்மாவே விடமாட்டேன். இவ வேலைக்காரி தானே. வேலைக்காரி வேலைக்காரி சொல்லாம வேற என்ன சொல்றது? அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போட்டு போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த மாரிலாம் நடந்தது. இந்த விஷயத்துல நான் தலையிடலப்பா. நீ சொன்னது தப்பு தான். அவ இந்த வீட்டு மருமக தானே. எதுக்காக வேலைக்காரின்னு சொன்ன? பின்ன அவள என்ன சொல்லுவாங்க? இந்த வீட்ல வேலைக்காரியா தானே இருக்கா. அவன மருமகள அவ நடத்துறாங்க. அப்படின்னு நடத்தும்போது பார்த்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ திருந்த மாட்டா அப்படின்றாரு அவரு. இங்க வந்து அன்பு வந்து வராரு உள்ள. உள்ள வந்துட்டோனே கண்மணி அப்படின்றாரு. சொல்லுங்க அப்படின்னோனே, சரி சாரி அப்படின்னோனே, சாரியா திடீர்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி. என்னங்க? எதுக்கு சாரி கேட்குறீங்கன்னோனே, இல்ல அண்ணி ஒண்ணு அப்படி சொன்னத நான் கேட்டேன். அதனால தான் அவங்க இப்படி சொன்னதுக்கு சாரி அப்படின்றாங்க. எனக்கு இது போதுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இங்க பாரு இதே மாரி தொடர்ந்து நீ வேலை செஞ்சுட்டு இருந்தீன்னா, உன்ன இப்படி தான் சொல்லுவாங்க. எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறதும் தப்பு, அதிகமா செய்யறதும் தப்பு. அதனால உனக்கு என்ன வேலையோ அத மட்டும் பாரு. தேவையில்லாத அவங்க விஷயத்துலலாம் தலையிட்டு இந்த மாரி தான் வாங்கி கட்டிக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து எப்படிங்க நான் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லார் மனசுல இடம் பிடிக்கணும்னா ஒரு சில விஷயங்கள நான் விட்டு குடுத்து தான் ஆவணும். அது உங்களுக்கு இப்போ புரியாதுங்க. கூடிய சீக்கிரம் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க கண்மணி. இங்க வந்து சிவகாமி வராங்க. வந்தோனே, என்ன கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னேன்ல அவ்வளோ வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு இவ்ளோ டயர்டா இவ்ளோ வேலையும் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல அத்த நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எவ்வளோ நாள் இத நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே கண்மணி நீ எனக்கு மருமக இல்லடி. பொண்ணு தன்னோட மக தான் இப்படி வந்து அம்மாவ பார்த்துப்பா. அதே மாரி நீ பார்த்துக்கிற என்ன. உண்மையிலேயே சொல்றேனே நீ கடைக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும்டி அப்படின்றாங்க. உடனே அப்படியே உச்சி முகர்றாங்க. உடனே வந்து அத்தை இங்க பாருங்க அத்தை. நீங்க தான் சொல்லிட்டீங்களே என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பொண்ணு வந்து அம்மாக்கு செய்யக்கூடாதா? அப்படின்னோனே அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம சிவகாமிக்கு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, கண்மணி எல்லா வேலையும் வீட்டு வேலையும் முடிச்சுட்டு லேட்டா வராங்க. அத பார்த்து அன்பு எதனால இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேலை இப்பதாங்க முடிஞ்சது. இவ்வளோ வேலைய உன்ன யார் செய்ய சொன்னது? தேவையில்லாத வேலைலாம் செய்வேணான்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. இப்ப லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு நம்ம அன்பு.